ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த ஆதிரையோட ரீஎன்ட்ரி வைல்ட் கார்டில் ஆதிரை உள்ளே வந்தவொடனே எல்லாருக்குமே பீதி இல்லைன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு பயத்தில் இருக்காங்க. யாரெல்லாம் பயத்தில் இருக்காங்கன்னா எஃப்ஜே அண்ட் வியானா மற்றும் கனி கூட ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டக்காக இருக்காங்க. வந்து ஒரு மாதிரி வந்து ஷாக்காக பார்த்துருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சு. ஸோ நம்ம மார்னிங்கே வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஓகே, வீடியோ போட்டு இந்த மாதிரி வராங்க அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். பட் அதுக்கேற்ற மாதிரி மாதிரியும் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்துட்ட உடனே வந்து வேறு லெவல் ஃபயராக கேம் விளையாடுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ என்னென்னா சில காரணங்கள் இருக்குது. ஸோ விஜய் டிவிக்கான டிஆர்பியும் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா போன வாரம் ஃபுல்லாகவே இந்த ஸ்கூல் டாஸ்க் தான் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் டாஸ்கில் வந்து அந்தளவுக்கு வந்து மக்கள் வந்து ரசித்து பார்த்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் வந்து ஏன் வந்து சேதனை வந்து இதை பற்றி வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறது தெரில. அவங்களுக்கு கொடுத்து ஹை செகண்டரி சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க பண்ணதெல்லாமே எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் வந்து ஏன் சேதனை வந்து இதை வந்து அட்ரஸ் பண்ணால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இதை பற்றி வந்து அவர் பெருசாக இது பண்ணாமல் சூப்பராக இல்லை, நீங்கள் வேறு லெவல், நீங்கள் நாட்டிக்கல் யார் ஃபஸ்ட்டு யார் பெஸ்ட்டு இதெல்லாம் கேட்டால் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா சொன்னது ஒன்று நடந்தது ஒன்று, இதை பற்றி கேட்காம வேறு பற்றி கேட்குறீங்களா மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ ஓகே, அதை எடுத்து ஒரு பக்கம் ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஆதிரை வந்த பிறகு என்னென்ன நடக்க போகுது, எஃப்ஜேக்கு ஆப்பு ரெடி. ஸோ வியானா வந்து அப்படியே தெரிச்சு போயிட்டாங்க. ஆதிரை உள்ளே வந்த உடனே இவங்க வியானா பார்த்து தெரிச்சிட்டாங்க. என்னடா திடீர்னு இவரே வந்துட்டாலே வேறு மாதிரி ஆகிடுமேடா ஆட்டம். இப்போ தான் வந்து நம்ம அவன்கிட்ட ஜோயிலாக பேசணும், அவனை பண்ண ஜோயிலாக இப்போ தான் ஒரு கம்யூனிகேஷனே வந்துட்டுருக்கு, ஒரு நல்ல கனெக்ஷனில் போயிட்டுருக்கு. திடீர்னு வேறு உள்ளே வந்துட்டாங்களே, என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு சொல்லி ஒரு பயத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்வதி இல்லை வீட்டுக்குள்ள யாரும் வந்தாலுமே வந்து கேம் எப்படி போயிட்டுருக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு ஆதிரை நீங்கள் என்ன பண்ணுறவங்களோ அதாம்மா வந்துச்சு அந்த மாதிரி வந்து ரொம்ப ஆதிரைக்கு ஆல்ரெடி சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து வெளியில் பார்த்த எதுவுமே உள்ளே சொல்லக்கூடாது, எல்லாருக்குமே சொல்கிறது தான், வெளியில் பார்த்த எதுவுமே உள்ளே சொல்லக்கூடாதுன்றது. ஸோ அப்படியே மாதிரியே வந்து ஆதிரைக்கும் சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே வந்து ஆதிரையுமே எதுவுமே வந்து வெளியில் வந்து ஓப்பனாக சொல்லலை, ரொம்ப வந்து நீட்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம இவங்க சபரிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் இருந்தப்போ பாலே இல்லைடா, அப்படின்னா பாலாக வந்து ஊற்றிருக்கீங்களா, என்னடா நடக்குது வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக பார்த்தோன்னா நம்ம இவருக்காரில் எஃப்ஜே மற்றும் வந்து வியானா அவங்க வந்து அப்படியே வாக்கில் வந்து அப்படியே கார்டன் ஏரியா போகிறாங்க, ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். ஆதிரை வந்துட்டு எஃப்ஜே என்ன சொல்லலாம், ஆதிரை என்ன தான் பேசுகிறேன், என்ன பண்ணாலுமே வந்து நீ வந்து இது பண்ணாத, வரி பண்ணாத, ஃபீல் பண்ணாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், சைலண்ட்டாக இது அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து அதுதான் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் வந்து எஃப்ஜேக்கு சுத்தமாக வந்து என்ன பேச்சே கிடையாது, மாறி ஆகிட்டாரு. நான் ஆதிரை வந்து அசால்ட்டாக ஹக் பண்ணி அவங்கள்ட்ட பேசி ஜாலியாக ஜோயிலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து பெரிய பெரிய ஆப்புகள் ரெடியாக இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ண மக்களை மற்ற சந்திக்கலாம். நன்றி.